தாய் தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இலங்கை தேர்தல் பத்தி. இலங்கை தேர்தல் பத்தி முடிவுகள் நிறைய வந்திருக்கும். இப்ப நிறையா பார்த்துருப்பீங்க. செய்திகள் நிறையா படிச்சிருப்பீங்க. புதுசா யாரா இது இது கம்யூனிஸ்ட் பார்ட்டிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஆ இது ஆனா வந்து இது எப்படி பார்க்கப்படுதுன்னா, ஏதோ ஒரு தேர்தல் புரட்சி நடந்த மாரியும் இலங்கையில, ஆ இதுவரைக்கும் ஆட்சிக்கு வர முடியாத ஒரு கட்சி வந்திருக்கு. ஒரு 3%, 2%, 1% கட்சி வந்து ஆட்சிக்கு வந்திருக்குன்ற மாரி ஒரு பார்வை இருக்குது. அதேபோல வந்து இப்ப சமீபத்தில நடந்த அந்த பொருளாதார சிக்கல், அதில வந்து இலங்கையில என்ன மாரி பிரச்சனைலாம் உருவாச்சு அப்படின்ற மாரி, அதனாலேயும் மக்கள் வந்து இதுக்கு ஓட்டு போட்டுருக்கலாம் இந்த கட்சிக்கு அப்படின்ற மாரியும் ஒரு பார்வை இருக்கு. இத தாண்டி வந்து அறிவுஜீவிகள் மத்தியில வந்து அ சீனாவுடைய ஆதரவு, அமெரிக்காவுடைய ஆதரவு, இந்தியாவுடைய ஆதரவு அப்படின்ற விதத்தில பல விவாதங்கள்லாம் போயிட்டுருக்கு. இது எப்படி பார்த்தாலும், அ தமிழர்களுக்கு, சிங்களவர்களுக்கு இது எப்படி அப்படின்ற அந்த கண்ணோட்டத்த நம்ம பார்க்க போறோம். இப்ப தமிழர்களுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழர்கள் வந்து பல்லாண்டு காலமா வந்து அவங்க வந்து இலங்கை தீவுல வந்து போராடிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சுய நிர்ணய ஆட்சி வேணுன்றதுக்காக. அது கிடைக்குமா அப்படின்னா, அது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி தான். எந்த ஆட்சி வேணா வரட்டும், எந்த ஆட்சி வேணா வரட்டும். தமிழர்களுக்கு அந்த அ உரிமை கிடைக்கிறது வந்து அவ்வளோ எளிது கிடையாது. ஏன் எளிது கிடையாதுன்னு நான் சொல்றேன்னா, தமிழர்கள் இன்னைக்கு இருக்க அந்த கான்ஸ்டிடியூஷன் இலங்கை கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் ஒரு அ ஒரு பெரும்பான்மையான அ ஓட்டுல வர எந்த ஒரு பொசிஷனும் லைக் ஜனாதிபதி பதவியோ, இல்ல பிரதமர் பதவியோ எதையுமே வந்து அடைய முடியாது. அதுதான் வந்து ஒரு ரொம்ப தெளிவான ஒரு உண்மை. அந்த உண்மைய புரிஞ்சுக்காம நடக்கிற எந்த ஒரு மாற்றங்களையுமே வந்து பாசிட்டிவா பார்க்க தப்பு கிடையாது. ஆனா, பாசிட்டிவா பார்த்தாலும், அந்த பாசிட்டிவ் அப்ரோச்ல எத நோக்கி நம்ம நகரணுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து அந்த எத நோக்கி போறோன்றத விட்டுட்டு, ஒரு டைல்யூஷனா பெரிய மாற்றம் வந்துருச்சு. இவரு செஞ்சுருவாரு, அவரு செஞ்சுருவாரு அப்டின்ட்டு ஒரு முடிவுகள் போகுதுல்ல, அது வந்து பார்க்கறதுக்கு ஒரு கேலி கூத்தா இருக்குது ஆக்சுவலி. அ ஏன்னா இந்த ஏன்னா இந்த இந்த இப்ப இங்க ஆட்சி நடந்துச்சுல்ல, இப்ப 76 ஆண்டுகள் ஆட்சி நெனைக்கிறேன். அதில வந்து கிட்டத்தட்ட வந்து மாறி, மாறி, மாறி 2 கட்சிகள் வந்திருக்குது. ஸோ, அந்த கட்சிகள் எல்லாமே ஊழல் கட்சிகள்ன்ற அடிப்படையில தான் வந்து மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ, ஊழல்னு அவங்க நிராகரிச்சாங்கன்னா, அதுக்கு ஈடு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த கட்சிய வந்து இன்னைக்கு நேத்து வரைக்கும் 1% வாழ்ந்தது, 2% வாழ்ந்த ஓட்டு கட்சி வந்து ஆட்சி பிடிச்சிருச்சு அப்படின்னு பார்த்தாலும், அதோட அடிப்படை என்ன? அது எங்கேருந்து வந்துச்சு இந்த கட்சி? அப்படின்ற இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து மார்க்சிஸ்ட் உடைய கொள்கையோட வந்த ஒரு கட்சி அது அது. அது கட்சின்னு இப்ப தான் இருக்குது. ஆனா ஆரம்பத்தில வந்து அது வந்து ஒரு ஆயுத புரட்சி பண்ணி, அ பழைய பல வன்முறை சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு இலங்கையில. ஈவன் விடுதலை புலிகளுக்கு முன்னாடி அரச பயங்கரவாதத்தால ஒடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து அந்த அந்த ஜேவிபி அப்படின்ற ஒரு அமைப்பு. அது வந்து அ ப பலத 2 முறை வந்து ராணுவ ஆட்சிய கைப்பற்றதுக்கு ராணுவ ஆட்சி கொண்டு வரதுக்குலாம் முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சு, அப்புறம் அந்த அந்த கட்டமைப்பே ரொம்ப உருக்குலைச்சு, அரச அரச சிங்கள அரசனால அடக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் அது. அதுக்கப்புறமாட்டி அது வந்து கட்சியா, ஒரு ஜனநாயக கட்சியா உருப்பெற்று, இன்னைக்கு வந்து ஆட்சிய பிடிக்கிற அளவுக்கு வந்திருக்குது. ஸோ அதோட அடிப்படை என்ன? அது தமிழர்களுக்கு எந்த அளவு உதவும்? அப்படின்ற இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தெளிவா பார்க்கணும். ஸோ அந்த பார்வை இல்லாம ஏதோ வந்து ஒரு 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 புரட்சி நடந்த மாரியும், ஒரு தேர்தல்ல புரட்சி நடந்துருச்சு. மக்கள் வந்து அப்படியே ஓட்டு போட்டுட்டாங்க. அதனால அவரு வந்துட்டாரு. அப்படின்ற ஒரு நோக்கமும், அப்புறம் வந்து ஒரு கூலி தொழிலாளன் வந்து ஆட்சிக்கு வந்துட்டாரு. அப்படின்ட்டு ஒரு என்னன்னா சின்ன சின்ன விஷயங்கள் நுணுக்கமான விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்கள் எதையுமே புரிஞ்சுக்காம மேலோட்டமா ஒரு செய்திய பார்த்துட்டு, அந்த செய்திக்கு வந்து ஒரு அம் இது இப்படிதான் நடந்துச்சு, அப்படி நடந்துச்சுன்ட்டு அத வந்து ஒரு ஒரு பார்க்குற ஒரு பார்வை நமக்கு வந்து நம்மளுக்கு அது தேவை கிடையாதுன்னு நெனைக்கிறேன். தமிழர்கள் வந்து நம்ம தெளிவா இருக்கணும். நம்ம எத நோக்கி பார்க்குறோம், எத நோக்கி பிரயாணம் பண்றோம், எந்த பார்வை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், எந்தெந்த சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப கவனமா பார்க்கணும், எந்தெந்த விஷயங்கள வந்து இக்னோர் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த புரிதல் வந்து நம்ம தமிழர்கள் வந்து கண்டிப்பா வேணும். அந்த புரிதல் இந்த தேர்தல்ல வெற்றியில அ பலதரப்பட்ட பார்வைகள் இருக்கிறப்ப, எந்த பார்வை முக்கியன்ற தெளிவு வந்து இல்லன்றது தான் என்னுடைய பங்கு. இது வந்து எப்படினா பார்க்கலாம். ஏன்னா வந்து நம்ம இலங்கைய பொறுத்தவரைக்கும் ஒரு அமைதி வழி போராட்டமா பல ஆண்டுகள்
தமிழர்கள் செஞ்சாங்க. அறவழி போராட்டங்கள் எதுவுமே சக்ஸஸ் ஆகல. அப்புறம் ஆயுத போராட்டம் நடத்துனாங்க. அந்த ஆயுத போராட்டமும் நினைச்ச அளவுக்கு வெற்றி கொடுக்காம போயிடுச்சு. ஆனா உலக அரங்கில இன்னைக்கு வந்து இலங்கை பற்றிய பேச்சோ, இலங்கையில தமிழருக்கு நடந்த கொடுமைகள பத்தி ஒரு வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சதே வந்து ஆயுத போராட்டம் தான். அது அப்படின்னா அத நம்ம மறுக்கவே முடியாது. அந்த அந்த இத. ஆனா அதுக்கு அடுத்து எங்க போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 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 பெரிய ஆயுத புரட்சி அடங்குனதுக்கு அப்புறமாட்டி, அங்க வந்து ஜனநாயக ரீதியில நடந்துட்டுருக்க ஒரு கட்சிகளோ, இதுவோ வந்து ஒரு ஒற்றுமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒற்றுமை இங்க சுத்தமா கிடையவே கிடையாது. ஒற்றுமையோட இத ஃபேஸ் பண்ணா தான் ஒரு ஒரு ஆயுத புரட்சி அடக்க முடிஞ்ச ஒரு அரசாங்கத்துக்கு மக்கள் ஒற்றுமையா இருந்தாலே ரொம்ப ஈஸியா அத வந்து டிவைட் பண்ண முடியும். ஆனா நம்ம மக்கள்ட்ட அந்த என்ன பிரச்சனைனா, இன்னும் வந்து முழுசா அங்க இருக்க கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகளோ இன்னும் ஒற்றுமை அடைஞ்ச மாரி தெரியல. அதேபோல வந்து அ ஒரு நாட்ல இருக்கிற பிரச்சனைக்கு அந்த நாட்டு மக்கள் தான் முடிவு பண்ணணும். அந்த நாட்டு மக்கள் எடுக்கிற முடிவுகளை ஒட்டி தான் எந்த எந்த காரியங்களும் நகர்த்தணும். ஆனா, அடுத்த நாடுகளுடைய தலையீடு, அடுத்த நாடுகள அண்டி இருப்பது அப்படின்ற ஒரு பார்வைல பார்க்குறாங்கல்ல, அது வந்து என்னைக்குமே உதவாது. ஸோ அந்த விதத்தில வந்து இப்ப இந்த பூகோள அரசியல் பத்தி பேசுறவங்க எல்லாருமே வந்து சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுச்சு. இந்தியா, அமெரிக்காவுடைய ராஜதந்திரங்கள் வந்து தகர்ந்துருச்சு அப்படிலாம் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு ஒரு சின்ன குட்டி தீவுல இந்த மாரி ஒரு அரசியல் மாற்றத்தினால ஒரு பெரிய மாற்றத்த உருவாக்கிட முடியும் அப்படின்றது எனக்கு முழுசா புரியல. அதுவும் புரியலன்றத விட, அது அப்படி ஒரு பெரிய மாற்றத்த இந்த இந்த ஆட்சி மாற்றம் கொண்டு வந்துருமோ அப்படின்ற நம்பிக்கைலாம் எனக்கு முழுதா கிடையாது. ஆனா தமிழர்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதுல ஒரு தெளிவு வேணுன்றது எனக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா உலகம் ஃபுல்லா தமிழர்கள் வந்து வாழ்றாங்க. உலகம் ஃபுல்லா ஈழத்தமிழர்கள் வந்து எல்லா இடங்கள்லயும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்குள்ள இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவை வந்து ஒற்றுமை. ஒரு உயிரை நோக்கத்துக்காக ஒரு பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் வந்து உயிர் இழந்திருக்காங்க. போராளிகள் வந்து உயிர் இழந்திருக்காங்க. ஸோ அந்த அவங்களுடைய அந்த உன்னதமான ஈகைய மனசுல ஏத்துக்கிட்டு, இவங்க வந்து ஒற்றுமையோட எந்த ஒரு இதையும் அணுகணுன்றது தான் நம்முடைய கோரிக்கையா இருக்கு. ஏன்னா அந்த ஒற்றுமை இல்லாதனால தான் வந்து மிக எளிதா வந்து இவங்க துண்டாடி அந்த ஒற்றுமைய சீர்குலைச்சு, தங்களுக்கு நினைச்சத வந்து காரியங்கள சாதிச்சுக்கிற அளவுக்கு இன்னைக்கு உளவு அமைப்புகள்லாம் செயல்பட்டுருக்கு. ஸோ அந்த 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 அமைப்புகள் குடுக்குற ஒரு அம் தவறான ஒரு வழிகாட்டலோ, ஒரு தவறான இதுக்கோ வந்து அ எல்லா மக்களுமே எல்லா தமிழர்கள் ஒரு ஒரு சிலர் வந்து அ ஈல்ட் ஆயிடுறாங்க. அதுக்கு பலிகடா ஆயிடுறாங்க. அதுதான் இங்க இருக்க பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ, அதனால என்ன ஆயிடுது, இவங்க வாங்கி குடுப்பாங்க சுதந்திரம், அவங்க வாங்கி குடுப்பாங்க சுதந்திரம், அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு நம்புற மாரி ஒரு சிச்சுவேஷன உருவாக்குறாங்க. பட் அது அப்படி அப்படி கிடையாது. மக்கள் அங்க போராடினாங்க. இன்னைக்கு வந்து அந்த அந்த ஆயுத போராட்டம் அமைதியாயிடுச்சு. அந்த ஆயுத போராட்டத்தின் வழிவகைகள் அங்க கிடையாது. அதுக்கு அடுத்த கட்டம், அடுத்த பாய்ச்சல் எப்படி இருக்கணும்னா, அரசியல் ரீதியான பாய்ச்சலா இருக்கணும். அந்த அரசியல் ரீதியான பாய்ச்சலுக்கு என்ன தேவை? அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு மக்கள் சக்திய ஒன்றுபடுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒன்றுபடுத்தல் தேர்தல் வழிமுறைகளா இருக்கலாம். இல்ல தேர்தல் வழிமுறை இயக்க வழிமுறைகளா இருக்கலாம். எப்படினா இருக்கலாம். ஆனா மக்கள ஒற்றுப்படுத்தணும். இருக்கிற பல தலைவர்கள் வந்து ஒரு 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 ஒன்றுபட்ட சிந்தனையோட வரணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அத அடையாம நீங்க என்னதான் பேசினாலும், என்னதான் வச்சாலும், குழுவா செயல்பட்டாலும், எதுவுமே வந்து ஒரு பெரிய மாற்றத்த உருவாக்காதுன்றது தான் என்னுடைய தெளிவான கருத்து. அ இந்த தேர்தல் வந்து அ இலங்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்த உருவாக்கும் அப்படின்ட்டு நம்பிக்கையோட மக்கள் ஓட்டளிச்சிருக்காங்க. அந்த வகையில இந்த இந்த கம்யூனிசம் அரசாங்கம் என்ன மாரி நடத்தப் போது, என்ன மாரி அந்த பொருளாதாரத்த உயர்த்தப் போகுது அப்படின்றது தெரியல. தமிழர்களுக்கு இது ஒரு நல்வாய்ப்பா அமையுமா அப்படின்னு தெரியல. ஆனா தமிழர்கள் இனி பொறுமையா ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கணும். ஒவ்வொரு விடயங்களும் பொறுமையா பார்த்து காய்கள நகர்த்தணும் அப்படின்றது தான் என்னுடைய கோரிக்கை. அ கோரிக்கைன்றது நான் ஏன் அத சொல்றேன்னா, அவங்க வர பிரச்சனைகள எப்படி அணுகுறாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். இவங்க பார்க்குற பார்வைகள் வந்து ரொம்ப பலவீனமான பார்வைகளா இருக்கு பல பார்வைகள். ஏன்னா இன்னைக்கு உலகம் இன்னைக்கு பார்த்துட்டீங்க இந்த வேர்ல்டுல வந்து இப்ப 2 போர் நடந்துட்டு இருக்கு. உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்கு. இங்க மிடில் ஈஸ்ட்ல போர் நடந்துட்டு இருக்கு. என்ன என்ன திருப்பி, திருப்பி, திருப்பி வரலாறுல நடந்த விஷயங்களே தான் திருப்பி, திருப்பி நடந்துட்டுருக்கு. நம்ம அதுலருந்து பாடம் படிக்காம, நம்ம வந்து முழுக்க, முழுக்க நம்ப செய்றது தான் கரெக்ட்டு அப்டின்ற ஒரு எண்ணத்தோட குழுவா செயல்பட்டுட்டு இருக்கிறதுனால, எந்த மாற்றமும் நிகழாது. அது வந்து அந்தந்த குழுக்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். நம்ம இத செஞ்சோம், வச்சோம்னு சொல்லிட்டு.
ஆனால் உண்மையாகவே ஒரு பெரிய காயினத்தை நகர்த்த முடியுமானா அதுக்கு ஒன்றுபட்ட மக்கள் சக்தி இயக்கம் கண்டிப்பாக வேணும். அந்த மக்கள் சக்தின்றது வந்து வைக்கிற கொள்கைகள், அந்த அந்த கொள்கை விடாப்பிடியா பிடிச்சு அதை கூட நகர்த்துற விடயங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை நோக்கி தான் போகணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இது எனக்கு இந்த ஆட்சி மாற்றத்தினால தமிழருக்கு பெரிய பலன் கிடைச்சிரும் அப்படின்ற நம்பிக்கைலாம் எனக்கு சுத்தமா கிடையாது. இதுதான் நான் பகிர்ந்துக்க விரும்பினேன். அடுத்த காணொளில பார்ப்போம். இந்த காணொளி பிடிச்சிருந்தா கண்டிப்பா எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி.